காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஃபர்ஸ்ட்டு வைக்கிறது வந்து இந்த பாலக்கீரையா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில வந்து கொஞ்சம் கூலிங் கம்மியா தான் இருக்குமா, அதனால பாலக்கீரையில வந்து சின்னதா ஒரு அழுகல் இருந்தாலுமே, ஆ 1 நாள் தான் தாங்கும். அடுத்த நாள்ன்றம்போது மொத்தமா இருக்கிற எல்லா கீரையுமே வந்து டேமேஜ் பண்ணிரும். அதனால எப்பவுமே காய் வாங்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட்டு கீரையா தான் வச்சிர்றது. அதுவும் நல்லா இங்க பெரிய கட்டா கிடைக்குமா, நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு இல்லாட்டி பாசிப்பருப்பு போட்டு வச்சோம்னா, காலையில, மத்தியானம் 2 வேளைக்குமே வந்து நம்ம அந்த கீரை கூட்டு வந்து தாராளமா வரும். அதே நேரத்தில நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாதம், கீரை கூட்டு, அப்பளம் வச்சாலே நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிரலாம். அதே மாதிரி தான் இந்த பூசணிக்காவும். நம்ம முழுசா வாங்கிட்டு வர பூசணிக்காய் 10 நாள் என்ன 1 மாசம் வச்சா கூட ஒண்ணுமே பண்ணாது. இந்த கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது அதையும் 2டே நாள்ல காலி பண்ணிரணும். இல்லாட்டினா அதுவும் சீக்கிரமா கெட்டு போயிரும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு காய் வாங்கிட்டு வந்தோனே எந்தெந்த காயெல்லாம் வைக்கலாம், எந்தெந்த காயெல்லாம் மெதுவா வைக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் காய் வாங்கிட்டு பிரிச்சு வைக்கும் பொழுதே நான் வந்து முடிவு பண்ணிருவேன். இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் முத்தலா இருக்கு. அதனால இது 3 நாளுக்குள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கீரைலாம் அன்னைக்கே வச்சுருவேன். முடிஞ்ச அளவுக்கு கீரையெல்லாம் ஃப்ரிட்ஜில ஒரு 1 நாள் வச்சுட்டு அடுத்த நாள் பண்றதே ஓகே தான். ஒரு 2, 3 நாள் வச்சுட்டோம்னா, அந்த கீரைக்கு உண்டான சத்தே போயிரும். அதுக்கப்புறம் நம்ம அத வச்சும் ஒண்ணும் யூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் 2 கட்டு வாங்கியிருந்தாங்க. ஒண்ணு அரைக்கீரை, ஒண்ணு பாலக்கீரை. அன்னைக்கு அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.